எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். பருவமழையின் இந்த வேளையில் இயற்கை பேரிடர்கள் தேசத்தை சோதித்துப் பார்க்கின்றன. கடந்த சில வாரங்களில் நாம் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலநடுக்கம் ஆகியவற்றின் பெரும் தாண்டவத்தை பார்த்தோம். சில இடங்களில் வீடுகள் பிடுங்கி எறியப்பட்டன, சில இடங்களில் வயல்கள் நீரில் மூழ்கின, பல குடும்பங்கள் நிர்கதியாக்கப்பட்டார்கள். நீரின் பெருவெள்ளத்தில் சில இடங்களில் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன, சாலைகள் காணாமல் போயின, மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியது. இந்த சங்கடங்கள் இந்தியர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தங்களுடைய உறவுகளை இழந்த குடும்பங்களின் துக்கம் நம் அனைவரின் துக்கம். எங்கெல்லாம் சங்கடங்கள் வந்தனவோ அங்கெல்லாம் மக்களை காப்பாற்ற நமது NDRF, SDRF, தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு வீரர்களும் பிற பாதுகாப்பு படையினரும் இரவு பகலாக பாடுபட்டார்கள். வீரர்கள் தொழில்நுட்பத்தையும் துணை கொண்டார்கள். வெப்பஞ்சார் கேமராக்கள், உடனடியாக கண்டறியும் கருவிகள், மோப்ப நாய்கள் மற்றும் ட்ரோன்கள் கண்காணிப்பு போன்ற பல நவீன சாதனங்களின் உதவியோடு நிவாரணப் பணிகளில் வேகத்தை கூட்ட முழுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சமயத்தில் ஹெலிகாப்டர்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன. காயமடைந்தவர்கள் வான்வழி கொண்டு செல்லப்பட்டார்கள். பேரிடர் காலங்களில் இராணுவத்தின் உதவிகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. வட்டாரத்தில் வசிப்பவர்கள், சமூக சேவகர்கள், மருத்துவர்கள், நிர்வாகம் என இந்த சங்கட காலத்தில் அனைவரும் தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். குடிமக்கள் அனைவருக்கும் நான் என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, வெள்ளம், மழை ஆகியவற்றின் இந்த அழிவிற்கு இடையே ஜம்மு காஷ்மீரத்தில் 2 மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் மீது அதிகமானோரின் கவனம் செல்லவில்லை என்றாலும் நீங்கள் இந்த சாதனைகளைப் பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஏற்படும். ஜம்மு காஷ்மீரத்தின் புல்வாமாவின் ஒரு விளையாட்டரங்கிலே சாதனை அளவிலான எண்ணிக்கையில் மக்கள் குவிந்தார்கள். இங்கே புல்வாமாவிலே முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி விளையாடப்பட்டது. முன்பெல்லாம் இது சாத்தியமில்லாததாக இருந்தது. ஆனால் இப்போது என்னுடைய தேசம் மாறி வருகிறது இல்லையா? இந்த போட்டி ராயல் பிரீமியர் லீகின் ஒரு பகுதிதான். இதிலே ஜம்மு காஷ்மீரத்தின் பல்வேறு அணிகள் விளையாடி வருகின்றன. இத்தனை பேர், குறிப்பாக இளைஞர்கள், புல்வாமாவின் இரவிலே ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே கிரிக்கெட்டின் ஆனந்தத்தை பருகினார்கள். இந்த காட்சி உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சி. நண்பர்களே, கவனத்தை ஈர்த்த 2வது ஏற்பாடு என்னவென்றால், அது தேசத்தில் நடந்த முதலாவது கேலோ இண்டியா நீர் விளையாட்டுக்கள் கொண்டாட்டம். அதுவும் ஸ்ரீநகரின் டல் ஏரியிலே நடந்தது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை அரங்கேற்ற இது எத்தனை சிறப்பான இடம்! ஜம்மு காஷ்மீரத்திலே நீர் விளையாட்டுக்களை வெகுஜனங்களுக்கு பிரியமானவையாக ஆக்குவதுதான் இதன் நோக்கம். இதிலே நாடெங்கிலும் இருந்தும் 800க்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பங்கெடுத்தார்கள். பெண் வீராங்கனைகள் எண்ணிக்கையும் குறைவல்ல, ஆண் வீரர்களுக்கு இணையாகவே இருந்தது. இதிலே பங்கெடுத்த அனைத்து விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அதிகமான பதக்கங்களை வென்ற மத்திய பிரதேச அணிக்கும், அடுத்து வந்த ஹரியானாவுக்கும், அடுத்த இடம் பிடித்த ஒடிஷாவிற்கும் குறிப்பாக நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம், அங்கிருக்கும் மக்களின் இனிமையான இயல்பு, விருந்தோம்பல் ஆகியவற்றை நான் முழுமையான வகையிலே பாராட்டுகிறேன். நண்பர்களே, இந்த ஏற்பாடோடு தொடர்புடைய அனுபவங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தபோது, சரி, 2 விளையாட்டு வீரர்களோடு பேசி பார்ப்போமே என்று தோன்றியது. இவர்கள் இந்த விளையாட்டுகளில் கலந்து கொண்டவர்கள். இவர்களில் ஒருவர் ஒடிஷாவின் ரஷ்மிதா சாஹூ, மற்றொருவர் ஸ்ரீநகரின் மொஹ்சின் அலி. வாருங்கள், இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று செவிமடுப்போம். ரஷ்மிதா அவர்களே, வணக்கம். வணக்கம் சார். ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத் சார். ரஷ்மிதா அவர்களே, விளையாட்டுக்களில் உங்களோட வெற்றிகளுக்கு நான் முதல்ல என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ரஷ்மிதா, உங்களை பற்றியும் உங்கள் விளையாட்டுத்துறை பயணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. நானும் கூட ஆர்வமாக இருக்கேன். சொல்லுங்களேன். சார், என் பேர் ரஷ்மிதா சாஹூ. நான் ஒடிஷாவிலேருந்து வரேன். நான் கேனோயிங் அப்படிங்கிற சிறு படகோட்டுதல் வீராங்கனை.
நான் 2017ஆம் ஆண்டு தான் விளையாட்டுகளோட என்னை இணைச்சிக்கிட்டேன். சிறு படகு ஓட்டுதலை அப்போ தான் தொடங்கினேன். நான் தேசிய அளவில் தேசிய போட்டிகளில் தேசிய விளையாட்டுகளில் பங்கெடுத்திருக்கேன். 41 பதக்கங்களை ஜெயிச்சிருக்கேன். 13 தங்கம், 14 வெள்ளி, 14 வெண்கல பதக்கம் சார். அடேங்கப்பா. சரி, இந்த விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? யாராவது இதில் ஈடுபட உங்களுக்கு உத்வேகம் கொடுத்தாங்களா? உங்கள் குடும்பத்தில் விளையாட்டு தொடர்பாக என்ன சூழல் நிலவிச்சு? இல்லை சார், என்னோட கிராமத்தில் இந்த விளையாட்டுக்கான எந்த சூழலும் இல்லை. நதியில் படகுகள் போகும். நான் முதல்ல நீச்சல் அடிக்க தான் போனேன். என் நண்பர்களும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு படகு கடந்து போச்சு. அப்பெல்லாம் இந்த கேனோயிங், கயாக்கிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் என் நண்பர்கள்கிட்ட ஆமாம் இது என்னன்னு கேட்டேன். அப்போ என் தோழி சொன்னா, இங்கே ஜகத்பூரில் SAI ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது, அவங்க இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் கற்றுத்தராங்க, நானும் அங்கே தான் போக இருக்கேன்னு சொன்னான். எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தண்ணியில் பசங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு நினச்சேன். நாம் படகு சவாரி போகலாமான்னு அவள் கேட்க, நான் உடனே நானும் அங்கே போகணும்னு சொன்னேன். அதில் எப்படி சேர்றதுன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லேன்னு கேட்டேன். நீயே அங்கே போய் கேட்டுக்கையேன்னு அவள் சொன்னான். அப்புறம் அப்பா கிட்ட சொன்னபோது அவரும் சரின்னு என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போல்லாம் ட்ரையல்லாம் இல்லை. கோச் சொன்னார், ட்ரையல் ஃபெப்ரவரியில் தான் இருக்கும், ஃபெப்ரவரி மார்ச் மாதங்களில் ட்ரையல் டைமில் வந்து பாருங்கன்னாரு. நாங்களும் அந்த வேளையில் வந்தோம். சரி ரஷ்மிதா, காஷ்மீரில் இந்த கேலோ இந்தியா நீர் விளையாட்டுகள் கொண்டாட்டத்தில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? முறையாக காஷ்மீர் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார், நான் முதல் முறையாக காஷ்மீருக்கு போயிருந்தேன். அங்கே முறையாக கேலோ இந்தியா நீர் விளையாட்டுகள் கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதில் நான் 2 போட்டியில் கலந்துக்கிட்டேன். சிங்கிள்ஸ் 200 மீட்டர், 500 மீட்டர் டபுள்ஸ், 2லையும் நான் தங்கப்பதக்கங்களை ஜெயிச்சிருக்கேன் சார். சபாஷ், 2லையுமா? ஆமாம் சார். பல பல பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். சரி ரஷ்மிதா, நீர் விளையாட்டுகளை தவிர உங்களுடைய பொழுதுபோக்குகள் வேற என்ன? சார், நீர் விளையாட்டுகளை தவிர எனக்கு ஓட்டப்பந்தயமும் ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் எனக்கு விடுமுறை கிடைக்குதோ நான் ஓடுறதுக்கு போயிடுவேன். எங்கள் ஊரில் ஒரு பழைய மைதானம் இருக்குது. அங்கே முன்னெல்லாம் கொஞ்சம் கால்பந்தாட்டம் விளையாட கற்றுக்கிட்டேன். அங்கே தான் நான் போவேன். நிறைய ஓடுவேன். ஓரளவுக்கு கால்பந்தாட்டமும் விளையாடுவேன். அப்படின்னா உங்கள் உடம்பு பூரா விளையாட்டு ஊறி போயிருக்கு இல்லை? ஆமாம் சார். நான் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளியில் படிக்கும்போது நான் எதிலெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டனோ அதில் எல்லாத்துலேயும் முதலாவதாக வருவேன். நான் தான் சாம்பியனாக இருந்தேன். ரஷ்மிதா, யாரெல்லாம் உங்களை மாதிரியே விளையாட்டுகளில் முன்னேற நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், நிறைய குழந்தைகளால் வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது. நீ பொம்பளை புள்ள எப்படி வெளியே போவேன்னு கேட்பாங்க. சிலர்கிட்ட பணம் இருக்காது. அதனால் விளையாட்டுகளை நிறுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இந்த கேலோ இந்தியா திட்டம் வந்ததுக்கப்புறம் பல பசங்களுக்கு பண உதவிகளும் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு வேற பல உதவிகளும் கிடச்சிட்டு வருது சார். இது காரணமாக பல பசங்களால் முன்னேற முடியுது. எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, விளையாட்டுகளை விட்டுறாதீங்க. விளையாட்டுகள் மூலமாக நிறைய முன்னேற முடியும். விளையாட்டுனா விளையாட்டு மட்டும் இல்லை, அதனால் உடலோட ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக இருக்குது. மேலும் இந்த விளையாட்டுகளில் நல்லா முன்னேறினா இந்தியாவுக்கு பதக்கங்களை பெற்று தரலாம். இப்படி செய்கிறது நம்மளோட கடமை சார். சரி ரஷ்மிதா அவர்களே, உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பல பல நல்வாழ்த்துக்கள். உங்கள் தகப்பனாருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிங்க. ஏன்னா இத்தனை சிரமங்களையும் பொருட்படுத்தாம தன்னோட பொண்ணை முன்னேற்ற எத்தனை ஊக்கப்படுத்தியிருக்காரு. பல பல நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத் சார். மொஹசின் அலி, வணக்கம். வணக்கம் சார். மொஹசின் அவர்களே, உங்களுக்கு பல பல பாராட்டுக்கள். உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கான பல பல நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மொஹசின், முதல்ல இந்த கேலோ இந்தியா நீர் விளையாட்டுகள் கொண்டாட்டம் இந்த பதிப்பிலேயே தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறது, இது எப்படி இருக்கு? சார், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். முறையாக நடந்திருக்கிற, அதுவும் எங்கள் காஷ்மீரில் நடந்திருக்கிற இந்த விளையாட்டுகளில் நான் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்கேன். மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? சார், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் குடும்பம் மொத்தமும் சந்தோஷப்படுறாங்க. உங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். காஷ்மீரில் எல்லாரும் என்னை தங்கப்பதக்கம் ஜெயிச்சவன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிரபலம்னு சொல்லுங்க. ஆமாம் சார்.
சரி, நீர் விளையாட்டுக்கள்ல உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு? உங்க பார்வையில அதனால என்ன ஆதாயம்னு சொல்லுங்க. என் சின்ன வயசில் படகுகள் தல் ஏரியில் பயணிக்கிறத பார்த்துருக்கேன். அப்போ அப்பா என்கிட்ட கேட்டார், நீயும் சவாரி போறியான்னு கேட்டப்ப எனக்கும் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. பிறகு மத்தியில் மேடம் கிட்ட போயிட்டேன். பில்கிஸ் மேடம் தான் எனக்கு படகு ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியா? மோசின், தேசம் முழுக்கவிருந்தும் மக்கள் வந்தாங்க. முறையா நீர் விளையாட்டுகள் நடந்துச்சு. அதுவும் ஸ்ரீநகரில் நடந்துச்சு. அதுவும் டல் ஏரியில் நடந்துச்சு. இத்தனை பேர் வந்திருந்தாங்களே, காஷ்மீர் மக்கள் இதை எப்படி உணர்ந்தாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். எல்லாரும் அருமையான இடம்னு சொன்னாங்க. எல்லாரும் நல்லா இருக்கு, நல்ல வசதிகள் இருக்குன்னாங்க. இங்கே கேலோ இந்தியா விளையாட்டுகளில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சார். நீங்கள் எப்போவாவது விளையாடுறதுக்கு காஷ்மீரை விட்டு வெளியே போயிருக்கீங்களா? ஆமாம் சார், போபால் போயிருக்கேன், கோவா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், அப்புறம் இமாச்சல் போயிருக்கேன். அப்படின்னா நீங்கள் இந்தியா முழுசுக்கும் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம் சார். அப்போ எல்லாமும் கூட இத்தனை விளையாட்டு வீரர்கள் வந்திருந்தாங்களா? ஆமாம் சார். புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்கிட்டீங்களா நீங்கள்? சார், நிறைய பேர் நண்பர்களானாங்க சார். ஒன்றாவே நாங்கள் எல்லாரும் தல் ஏரி, லால் சவுக்குன்னு பல இடங்களுக்கு சுற்றி பார்க்க போனோம். பகல்காமுக்கும் போனோம். எல்லா இடங்களுக்கும் போனோம். ஜம்மு காஷ்மீரில் விளையாட்டு திறமைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆமாம் சார். நம்ம ஜம்மு காஷ்மீரத்து இளைஞர்கள் தேசத்துக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு அவங்க கிட்ட திறமைகள் இருக்கு. இதை நீங்கள் செஞ்சும் காட்டியிருக்கீங்க. சார், ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்றது தான் என் கனவு சார். சபாஷ், பல. அதுதான் சார் என் கனவு. நீங்கள் சொல்கிறத கேட்டாலே எனக்கு மயிர்கூச்செறியுதே. சார், ஒலிம்பிக்கில் பதக்கம் ஜெயிக்கணும், தேசத்தோட தேசிய கீதை ஒலிக்கணும், இது மட்டும்தான் சார் என் கனவு. என் தேசத்தின் தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மகன் இத்தனை பெரிய கனவை காண்கிறான் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, என் தேசம் மிகவும் முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. சார், ரொம்ப முன்னேறும் சார். இந்த அளவுக்கு இங்கே கேலோ இந்தியாவுக்கு இந்திய அரசு ஏற்பாடு செஞ்சுருக்கு. முறையாக இப்படி நடந்திருக்கு. இதுக்கு நாங்கள் எல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். அப்படின்னா உங்கள் பள்ளியில் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களே? கண்டிப்பாக சார். சரி மோசின், உங்களோட உரையாடினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் தரப்புலேருந்து உங்கள் அப்பாவுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சிருங்க. ஏன்னா அவங்க தான் தினக்கூலியாக இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்களும் அப்பா சொன்னார் செஞ்சோன்னு எடுத்துக்காம 10 ஆண்டுகள் வரை கடுமையாக உழைச்சி மற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு கருத்தூக்கமாக இருந்திருக்கீங்க. அதோடு உங்கள் பயிற்றுனருக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். அவங்களும் உங்கள் வெற்றிக்கு கடுமையாக பாடுபட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என் பல நல்வாழ்த்துக்கள், பல பாராட்டுகள் சகோதரா. தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். நண்பர்களே, ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு தேசத்தின் ஒற்றுமை, தேசத்தின் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு மிகவும் அவசியமானது. கண்டிப்பாக விளையாட்டுக்கள் இந்த உணர்வை வளர்த்தெடுப்பதிலே பெரும் பங்கு ஆற்றுகின்றன. நமது தேசம் எத்தனை போட்டிகளில் பங்கெடுக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக மலர்ச்சி அடையும். 2 விளையாட்டு வீரர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய பல நல்வாழ்த்துக்கள். எனதருமை நாட்டு மக்களே, நீங்கள் UPSC என்ற சொல்லை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அமைப்பானது தேசத்தின் மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றான குடிமைப்பணி தேர்வுகளை நடத்துகிறது. நாம் அனைவரும் குடிமைச் சேவைகளில் முதலிடம் பெற்றவர்களின் கருத்தூக்கம் தரும் விஷயங்களை பல வேளைகளில் கேட்டிருக்கிறோம். இந்த இளைஞர்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் படித்து முடித்த பிறகு தங்களுடைய உழைப்பு காரணமாக இந்த சேவையில் இடம் பிடிக்கின்றார்கள். ஆனால் நண்பர்களே, UPSC தேர்வு பற்றிய மேலும் ஒரு உண்மை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உழைப்பும் கூட யாருக்கும் சளைத்தது அல்ல. என்றாலும் கூட மிகச்சிறிய இடைவெளி காரணமாக அவர்களால் இறுதிப் பட்டியலில் இடம்பெற முடிவதில்லை. இந்த போட்டியாளர்கள் பிற தேர்வுகளுக்கு புதியதாக மீண்டும் தயார் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலே அவர்களுடைய நேரமும் பணமும் இரண்டுமே விரயமாகின்றன. ஆகையால் இப்படிப்பட்ட புத்தி கூர்மை உடைய மாணவர்களுக்கெனவே பிரதிபா சேது என்ற ஒரு டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரதிபா சேதுவிலே பல்வேறு போட்டியாளர்களின் தரவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவர்கள் UPSCயின் பல்வேறு தேர்வுகளின் அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இறுதிக்கட்ட தகுதியானோர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை.
இந்த தளத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட புத்தி கூர்மை படைத்த இளைஞர்களின் தகவு திரட்டு இருக்கிறது. சிலர் குடிமைப்பணி தேர்வுகளுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கலாம், சிலர் பொறியியல் சேவைகளில் நுழைய விரும்பியிருக்கலாம், சிலர் மருத்துவச் சேவைகளின் அனைத்து நிலைகளையும் கடந்திருந்தாலும் இறுதி கட்டத்தில் தேர்வாகாமல் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்கள் பற்றிய தகவல்கள் இப்போது பிரதிபா சேதுவில் இடம்பெற்று வரத் தொடங்கியிருக்கின்றது. இந்த தளத்தை பார்த்து தனியார் நிறுவனங்களும் கூட புத்தி கூர்மை உடைய மாணவர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டு அவர்களை பணிக்கு அமர்த்திக் கொள்ளலாம். நண்பர்களே, இந்த முயற்சியின் விளைவுகளும் வரத் தொடங்கியிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான மனுதாரர்களுக்கு இந்த தளத்தின் உதவியால் உடனடியாக வேலை கிடைத்திருக்கிறது. எந்த போட்டியாளர்களுக்கு மிக குறுகிய இடைவெளியால் வேலை கிடைக்கவில்லையோ இப்போது புதிய தன்னம்பிக்கையோடு முன்னேறி வருகின்றார்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று உலகம் முழுவதன் கவனமும் பாரதம் மீதே இருக்கின்றது. பாரதத்தின் மறைந்திருக்கும் சாத்தியக்கூறுகளின் மீதே உலகத்தின் பார்வை படிந்திருக்கிறது. இதோடு தொடர்புடைய ஒரு இனிமையான அனுபவத்தை நான் இப்போது உங்களுடன் பகிர இருக்கிறேன். இப்போதெல்லாம் பாட்காஸ்ட் என்பது ஒரு ஃபேஷன் ஆகி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல விஷயங்களோடு தொடர்புடைய பாட்காஸ்டுகளை பலரகப்பட்ட மக்கள் பார்க்கின்றார்கள், கேட்கின்றார்கள். கடந்த நாட்களில் நானும் கூட சில பாட்காஸ்டுகளில் பங்கெடுத்தேன். இப்படிப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் தான் உலகத்தின் மிகவும் பிரபலமான பாட்காஸ்டரான லெக்ஸ் ஃப்ரைட்மேனுடன் நடந்தது. அந்த பாட்காஸ்டிலே பல விஷயங்கள் பேசப்பட்டன. உலகம் முழுவதிலும் மக்கள் அதை கேட்டார்கள். மேலும் அந்த பாட்காஸ்ட் பற்றி பேச்சு வரும்போது பேச்சுவாக்கிலே நான் ஒரு விஷயத்தை எழுப்புகிறேன். ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் அந்த பாட்காஸ்டை கேட்டிருக்கிறார். அதில் நான் கூறியிருந்த விஷயத்தின் மீது அவரது கவனம் ஆழமாகச் சென்றிருக்கிறது. அவர் அந்த விஷயத்தோடு தன்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டார் என்றால், அவர் அந்த விஷயம் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு ஜெர்மனியில் உள்ள இந்திய தூதரகத்தோடு கடிதம் வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த விஷயம் தொடர்பாக பாரதத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெர்மனியில் உள்ள ஒரு விளையாட்டு வீரருக்கு உத்வேகம் பிறக்கும் வகையிலே பாட்காஸ்டிலே மோடிஜி அப்படி என்னதான் கூறியிருப்பார், அந்த விஷயம் என்னவாக இருக்கும் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள்? பேச்சு வாக்கிலே நான் பாட்காஸ்டிலே மத்திய பிரதேசத்தின் ஷஹடோலின் கால்பந்தாட்ட பேரார்வமுடைய ஒரு கிராமத்தை பற்றி கூறியிருந்தேன். உள்ளபடியே நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஷஹடோலுக்கு சென்றிருந்தேன். அங்கே இருந்த கால்பந்தாட்ட வீரர்களை சந்தித்தேன். பாட்காஸ்டின் போது ஒரு வினாவிற்கு விடையளிக்கும் வகையிலே நான் ஷஹடோலின் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இந்த விஷயத்தை தான் ஜெர்மனியின் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரரும் பயிற்றுனருமான டெய்ட்மார் பேஸ்டார்ஃபர் கேட்டிருக்கிறார். ஷஹடோலின் இளைய கால்பந்தாட்ட வீரர்களின் வாழ்க்கை பயணம் அவரிடம் மிகவும் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது, உள்ளெழுச்சி உண்டாக்கி இருக்கிறது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான கால்பந்தாட்ட வீரர் மற்ற தேசங்களின் பார்வையை தன்னை நோக்கி ஈர்ப்பார் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. இப்போது ஜெர்மனியின் இந்த பயிற்றுனர் ஷஹடோலின் சில விளையாட்டு வீரர்களுக்கு ஜெர்மனியின் ஒரு அகாடமியிலே பயிற்சி அளிக்க முன்மொழிந்திருக்கிறார். இதன் பிறகு மத்திய பிரதேச அரசும் கூட அவரை தொடர்பு கொண்டிருக்கிறது. விரைவிலேயே ஷஹடோலின் நமது சில இளைய நண்பர்கள் பயிற்சி பெற ஜெர்மனி செல்வார்கள். பாரதத்தில் கால்பந்தாட்டம் மீதான நாட்டம் தொடர்ந்து வளர்ந்து வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. நேரம் வாய்க்கும் போதெல்லாம் ஷஹடோலுக்கு கண்டிப்பாக சென்று வாருங்கள். அங்கே நடைபெற்று வரும் விளையாட்டு புரட்சிகளை அருகிருந்து பார்த்து வாருங்கள் என்று நான் கால்பந்தாட்ட ரசிகர்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, சூரத்தில் வசிக்கின்ற ஜிதேந்திர சிங் ராட்டோடு பற்றி தெரிந்தது மிகவும் சுகமான அனுபவமாக இருந்தது. மனதில் பெருமிதம் பொங்குகிறது. ஜிதேந்திர சிங் ராட்டோடு ஒரு பாதுகாப்பு காவலர். அவர் செய்திருக்கும் ஒரு அற்புதமான முன்னெடுப்பு தேசபக்தர்கள் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் தாய் திருநாட்டை காப்பாற்ற தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை பற்றிய தகவல்களை திரட்டுவதில் ஈடுபட்டு வந்தார். இப்போது இவரிடத்திலே முதலாம் உலகப் போர் தொடங்கி இப்போதைய உயிர் தியாகிகள் பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. இவரிடத்தில் உயிர் தியாகிகளின் ஆயிரக்கணக்கான படங்களும் இருக்கின்றன. ஒரு முறை ஒரு உயிர் தியாகியின் தந்தை கூறிய ஒரு விஷயம் இவர் இதயத்தை தொட்டுவிட்டது.
அந்த உயிர் தியாகியின் தந்தையார் கூறினார், மகன் போனால் என்ன, தாய்நாடு நலமாக இருக்கிறது இல்லையா? இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வாக்கியம், இந்த உணர்வு ஜிதேந்திர சிங் அவர்களின் மனதை தேசபக்தி என்ற அற்புதமான அமுதால் நிரப்பிவிட்டது. இன்று இவரிடத்தில் பல உயிர் தியாகிகளின் குடும்பங்களிடம் தொடர்பு இருக்கிறது. இவர் கிட்டத்தட்ட 2500 உயிர் தியாகிகளின் தாய் தந்தையரின் பாத தூளிகளை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். ஆயுதப்படையினரிடத்தில் இவருக்கு இருக்கும் ஆழமான பாசம், உறவு ஆகியவற்றுக்கான உயிர்ப்புடைய எடுத்துக்காட்டு இது. ஜிதேந்திரா அவர்களின் வாழ்க்கை தேசபக்தியின் இயல்பான ஒரு பாடம். என் கனிவான நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நீங்களே கவனித்திருக்கலாம், பல வீடுகளின் கூரைகளிலே, பெரிய கட்டிடங்களின் மேலே, அரசாங்க அலுவலகங்களிலெல்லாம் சூரிய சக்தி தகடுகள் பளிச்சிடுகின்றன. மக்கள் இவற்றின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கின்றார்கள். இவற்றை திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொண்டும் வருகின்றார்கள். நமது தேசத்திலே சூரிய தேவனின் எல்லையற்ற கருணை இருக்கிறது எனும்போது ஏன் நாம் இந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? நண்பர்களே, சூரிய சக்தியால் விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே வருகிறது. அதே வயல், அதே உழைப்பு, அதே விவசாயி, ஆனால் இப்போது உழைப்பின் பலன் அதிகமாக இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் சூரிய சக்தி பம்ப் காரணமாகவும் சூரிய சக்தி அரிசி ஆலையாலும் தான். இன்று தேசத்தில் பல மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான சூரிய சக்தி அரிசி ஆலைகள் அமைக்கப்பட்டு விட்டன. இந்த சூரிய சக்தி அரிசி ஆலைகள் விவசாயிகளின் வருவாயோடு கூடவே அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி கீற்றுக்களை படரவிட்டிருக்கின்றன. நண்பர்களே, பிஹாரின் தேவ்கி அவர்கள் சூரிய சக்தி பம்ப் வாயிலாக கிராமத்தின் எதிர்காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். முசஃபர்பூரின் ரத்தன்புரா கிராமத்தில் வசிக்கும் தேவகி அவர்களை மக்கள் இப்போது அன்போடு சோலார் தீதி என்று அழைக்கிறார்கள். தேவகி அவர்களின் வாழ்க்கை அத்தனை சுலபமானதாக இருக்கவில்லை. சிறுவயதிலேயே அவருக்கு திருமணமானது. சிறிய வயல்தான். 4 குழந்தைகளின் பொறுப்போடு கூடவே எதிர்காலம் பற்றிய எந்த தெளிவான எண்ணமும் இருக்கவில்லை. ஆனால் அவருடைய தன்னம்பிக்கை என்றுமே தகர்ந்து போகவில்லை. அவர் ஒரு சுய உதவி குழுவோடு தன்னை இணைத்து கொண்டார். அங்கேதான் அவருக்கு சூரிய சக்தி பம்ப் பற்றிய தகவல் கிடைத்தது. அவர் சூரிய சக்தி பம்பிற்காக முயற்சிகள் மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றார். சோலார் தீதியின் சூரிய சக்தி பம்ப் வந்த பிறகு கிராமத்தின் காட்சியே மாறிவிட்டது. முன்பெல்லாம் சில ஏக்கர் நிலங்களுக்கு மட்டுமே நீர்ப்பாசனம் செய்ய முடிந்த நிலைமையிலே இப்போது சூரிய சக்தி தீதியின் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் 40 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல்களுக்கு நீர் பாய்ச்சுகிறது. சோலார் தீதியின் இந்த இயக்கத்துடன் கிராமத்தின் பிற விவசாயிகளும் இணைந்து விட்டார்கள். அவர்களின் வயல்வெளிகளும் பசுமையாக காட்சியளிக்கின்றன. வருவாயும் அதிகரிக்கத் தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, முன்பெல்லாம் தேவகி அவர்களின் வாழ்க்கை 4 சுவர்களுக்குள்ளே அடங்கி போனது. ஆனால் இப்போதோ அவர் முழு தன்னம்பிக்கையோடு தனது பணிகளை செய்து வருகிறார். சோலார் தீதியாக ஆகி பணம் சம்பாதித்து வருகிறார். அனைத்திலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இவர் அந்த வட்டாரத்து விவசாயிகளிடமிருந்து UPI வாயிலாகவே தொகையை பெறுகிறார். இப்போது மொத்த கிராமத்திலும் இவருக்கு மிகுந்த மரியாதை கிடைக்கிறது. சூரிய சக்தி என்பது மின்சாரத்திற்கான சாதனம் மட்டுமல்ல, கிராமந்தோறும் புதிய ஒளி ஏற்படுத்தவல்ல புதியதொரு சக்தியும் கூட என்பதைத்தான் இவருடைய உழைப்பும் தொலைநோக்கும் எடுத்து காட்டியிருக்கின்றன. என் மனம் நிறை நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மாபெரும் பொறியாளர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா அவர்களின் பிறந்த நாளாகும். அந்த நாளன்றுதான் நாம் பொறியாளர் தினத்தை கொண்டாடுகிறோம். பொறியாளர்கள் வெறும் இயந்திரங்களை மட்டும் உருவாக்குவதில்லை, அவர்கள் கனவுகளை மெய்ப்படச் செய்யும் கர்மயோகிகள். நான் பாரதத்தின் அனைத்து பொறியாளர்களையும் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, செப்டம்பரில்தான் பகவான் விஸ்வகர்மாவின் புனிதமான வழிபாட்டு காலமும் வரவிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியன்று விஸ்வகர்ம ஜெயந்தி ஆகும். பாரம்பரியமான கைவினைக் கலை, திறன்கள் மற்றும் அனுபவ அறிவு, ஞானம் ஆகியவற்றை இடைவிடாமல் ஒரு தலைமுறையிடமிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். நமது தச்சர்கள், இரும்பு கொல்லர்கள், பொற்கொல்லர்கள், மண்பாண்டம் தயாரிப்போர், சிற்பிகள், கட்டிடக் கலைஞர்கள் போன்றோர் எப்போதுமே பாரதத்தின் வளத்தின் ஆதாரங்கள்.
நமது இந்த விஸ்வகர்மா உறவுகளுக்கு துணை வரவே அரசாங்கம் விஸ்வகர்மா திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது. நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஒலிக்குறிப்பை இசைக்கச் செய்ய விரும்புகிறேன். மாநிலங்கள் விஷயத்தில் நான் செய்தது அல்லது ஹைதராபாத் தொடர்பாக நமது அரசாங்கம் செய்தது, ஆமாம், நாங்கள் தான் செய்தோம். இது பற்றி எல்லாம் நீங்கள் இந்த கௌரவ பட்டயத்தில் எழுதியிருக்கிறீர்கள். எல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஹைதராபாத் விஷயம் எப்படிப்பட்டது, நாங்கள் எப்படி செய்தோம், எத்தனை கடினம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைத்து மாநிலங்களிடத்திலும் அனைத்து அரச குமாரர்களிடமும் நாங்கள் அளித்த வாக்குறுதி என்னவென்றால், எந்த ஒரு அரச குமாரனுக்கோ அரசருக்கோ எதிரான தவறான முடிவை எடுக்க மாட்டோம். அனைவருக்கும் பொதுவான வகையிலே தான் முடிவு எடுக்கப்படும். ஆனால் ஹைதராபாத்திடம் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினோம். நண்பர்களே, இந்த குரல் இரும்பு மனிதர் சர்தார் வல்லப்பாய் பட்டேலுக்கு சொந்தமானது. ஹைதராபாத் சம்பவங்கள் தொடர்பாக அவர் குரலில் இருந்த துயரம், அதை உங்களால் உணர முடியும். அடுத்த மாதம் செப்டம்பரில் நாம் ஹைதராபாத் விடுவிப்பு நாளை கொண்டாடுவோம். இதே மாதம்தான் நாம் ஆபரேஷன் போலோவில் பங்கெடுத்த அனைத்து வீரர்கள் தீரர்களை நினைவில் கொள்வோம். ஆகஸ்ட் மாதம் 1947 பாரதம் சுதந்திரம் அடைந்தபோது ஹைதராபாத் மட்டும் தனியொரு நிலைமையில் இருந்தது. நிஜாம் மற்றும் ரசாக்கர்களின் கொடூரங்கள் அன்றாடம் அதிகரித்து வந்தன. மூவண்ண கொடியை பறக்கவிட்டாலோ வந்தே மாதரம் என்று கோஷமிட்டாலோ அவர்கள் கொல்லப்பட்டார்கள். பெண்கள் மற்றும் ஏழைகளின் மீது கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. இந்த பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே வருவதாக அந்த வேளையில்தான் பாபா சாஹேப் ஆம்பேட்கரும் கூட எச்சரிக்கை விடுத்தார். கடைசியில் சர்தார் வல்லப்பாய் பட்டேல் அவர்கள் விஷயத்தை தனது கைகளில் எடுத்தார். அவர் ஆபரேஷன் போலோவை தொடங்க அரசாங்கத்தை தயார் செய்தார். சாதனை படைக்கும் வகையில் நமது இராணுவம் ஹைதராபாத் நிஜாமின் கொடுங்கோன்மையிலிருந்து விடுதலை அளித்து ஹைதராபாத்தை பாரதத்தின் அங்கமாக்கியது. தேசமெங்கும் இந்த வெற்றி களிப்பு கொண்டாடப்பட்டது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, உலகின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சென்று பாருங்கள். அங்கே உங்களால் பாரத நாட்டு கலாச்சாரத்தின் தாக்கத்தை காண முடியும். இந்த தாக்கம் உலகின் பெருநகரங்களில் மட்டுமல்ல, இதை சின்ன சின்ன நகரங்களிலும் கூட உங்களால் பார்க்க முடியும். இத்தாலியின் ஒரு சிறிய நகரமான கேம்ப் ரோத்தோந்தோ என்ற இடத்திலும் கூட இதை பார்க்கலாம். இங்கே மகர்ஷி வால்மீகி அவர்களுடைய திருவுருவச் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அங்கிருக்கும் பகுதியின் நகர தந்தையைத் தவிர வட்டாரத்தின் பல முக்கியமான நபர்களும் பங்கெடுத்து கொண்டார்கள். மகர்ஷி வால்மீகி அவர்களின் திருவுருவச் சிலையை பாரத நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமைத்ததால் கேம்ப் ரோத்தோந்தோவில் வசிப்போருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மகர்ஷி வால்மீகியின் செய்தி நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கிறது. நண்பர்களே, இந்த மாதம் தொடக்கத்தில் கனடாவின் மிசிசாகாவில் பிரபு ஸ்ரீராமனுடைய 51 அடி உயரமான திருவுருவச் சிலையும் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக மக்கள் பெரும் உற்சாகத்தில் இருந்தார்கள். சமூக ஊடகங்களில் பிரபு ஸ்ரீராமனுடைய மாபெரும் திருவுருவச் சிலை மீதான காணொளிகள் நன்கு பகிரப்பட்டன. நண்பர்களே, இராமாயணம் மற்றும் பாரத நாட்டு கலாச்சாரத்திடம் அன்பு இப்போது உலகின் அனைத்து இடங்களிலும் சென்றடைந்து வருகிறது. ரஷ்யாவின் ஒரு புகழ்மிக்க இடம் விளாடிவாஸ்டாக். குளிர்ந்த காலத்தில் இங்கே தட்பவெப்பம் 0க்கு கீழே 20-30 டிகிரி செல்சியஸை கூட தொடக்கூடிய இடமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் விளாடிவாஸ்டாக்கில் ஒரு வித்தியாசமான ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது. இதிலே ரஷ்ய நாட்டு குழந்தைகள் வாயிலாக இராமாயணத்தின் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக வரையப்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இங்கே ஒரு போட்டிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து பாரத நாட்டு கலாச்சாரத்திடம் பெருகி வரும் விழிப்புணர்வை பார்க்கும்போது உள்ளம் மிகவும் சந்தோஷத்தில் விம்முகிறது. எனதருமை நாட்டு மக்களே, மனதின் குரலில் இந்த முறையும் மட்டே இப்போது தேசமெங்கும் கணேச உற்சவம் பெரும் கோலாகலத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. வரவிருக்கின்ற நாட்களில் பல பண்டிகைகள் ஒளிகூட்ட வரவிருக்கின்றன. இந்த பண்டிகைகளின் போது நீங்கள் சுதேசி பற்றிய எண்ணத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. பரிசுகள் என்றால் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும்.
ஆடைகள் என்றால் அவையும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். அலங்காரங்கள் என்றால் அவையும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். விளக்குகளும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். இப்படி அனைத்து பொருட்களும், வாழ்க்கையின் அனைத்து தேவைகளும் அனைத்தும் சுதேசியாக இருக்க வேண்டும். பெருமிதம் பொங்கச் சொல்லுங்கள் இது சுதேசி என்று, பெருமிதம் பொங்கச் சொல்லுங்கள் இது சுதேசி என்று, பெருமிதம் பொங்கச் சொல்லுங்கள் இது சுதேசி என்று. ஒரே ஒரு மந்திரம்தான், அது உள்ளூர் பொருட்களுக்கான குரல். ஒரே ஒரு பாதைதான், அது தற்சார்பு பாரதம். ஒரே ஒரு இலக்குதான், அது வளர்ச்சியடைந்த பாரதம். நண்பர்களே, இந்த சந்தோஷங்களுக்கு இடையே நீங்கள் அனைவரும் தூய்மை மீது அழுத்தம் அளித்து பாருங்கள். ஏனென்றால் எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கேதான் பண்டிகைகளின் ஆனந்தமும் அதிகரிக்கிறது. நண்பர்களே, மனதின் குரலுக்காக எப்போதும் போலவே நீங்கள் அதிக எண்ணிக்கையில் கடிதம் எழுதி வாருங்கள். உங்களுடைய அனைத்து ஆலோசனைகளும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவை. உங்களுடைய பின்னூட்டங்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். அடுத்த முறை நாம் சந்திக்கும் வேளையிலே மேலும் புதிய விஷயங்களோடு சந்திப்போம். பல பல நன்றிகள். வணக்கம்.